போலாமா கைஸ்? போலாமா கைஸ்? ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி டீம்ஸ் கைஸ். ஆல் தி ஒன் டே டிராஃபிக் கைஸ். இட்ஸ் a ஒன் டே கிறுக்காம் பருக்காம் அரசல் புரசல் வேகமான தம்பி இப்போதைக்கு வீர முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு புட்டு ஸ்பாட்ட காலி பண்ணிட்டு நம்ம ஏரியா பக்கம் போயிரும். சரி வண்டியில टीम की शक्ति धूम मचाए सामने कोई इतना पाए छोटा भीम छोटा भीम छोटा भीम छोटा भीम Hello guys, it's Jovan and you know what time it is? பாத்தீங்க என்றால் உங்களுக்கு பிடித்த ஃபேவரட்டான அரசல் புரசல் டிராஃபிலேயே பலமான பயங்கரமான கொடூரமான டிராஃபியாம் நமது பிளேஸ்மெண்ட் டிராஃபி. ஓ தூய தமிழ். ஐயோ பாத்தீங்கன்னா ஜோன் பாத்தீங்கன்னா இப்பவே மிலிட்டரி பேஸ்ல போட்டுருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம லிப்போகா கமிஸ்கி யாஸ்டியா போலையா இது எல்லாமே அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருச்சு. ஜோன் அவுட் சைடுல இருந்தா அடிக்கும் ஜோனு. அதனால எல்லாரும் ஈவென்ட் ஒரே இடத்துல இருக்காங்க. குட்டி வெட்ல ஆரம்பமே பீட்டஸ் இஸ் எஸ்ஓ பீட்டஸ் ஆரம்பமே பீட்டஸ் இஸ் எஸ்ஓ பீட்டஸ். ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இப்ப பொம்பளை தகராறு வரையா? பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டியா? விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. சாய் அட்டாக் செய்யறாங்க. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உங்களுடைய தாய்க்கிழம் திரும்பிய ட்ரோல் கைஸ். தாய்க்கிழம் திரும்பினா ட்ரோல் வந்தது. பீட்டஸ்க்கு ஏதாவது நன்மை நடக்குமா? தாய்க்கிழம் திரும்பினா ட்ரோல் வந்தது. பீட்டஸ்க்கு ஏதாவது நன்மை நடக்குமா? இப்ப பீட்டஸ் அசிகெல்லாம் சந்தோஷத்துல இருப்பாங்களா? பாப்போம். இப்பறா சுத்தி அடிக்கிறாங்கடா சாய. சுத்தி தொடர்ந்து அடிக்கிறாங்க. சாய சுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்க சாய காப்பாத்தவங்க டீமே சருவாங்களா? ஜூஸ்ல ஓட்டான் வேணாம் பிரதர் சண்டைக்கு வேணாம் அப்படின்னு போலாம். அநேகமா எஸ்ஓபி ராட்டுக்கு முடிச்சு விட்டுருச்சு. சாய் இன்னொரு நாக்கு வச்சுட்டான். 2 நாக்கு ஜூஸ் மட்டும் தான் இருக்கான். எடுத்தவனே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிடிஎஸ் டோல் வந்து அடுத்த நிமிஷம் பெரிய தூக்கணும்டா சாய. மொரட்டா தூக்கணும். இந்த பக்கம் டாமினிக் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ட்ரோல் ஆகலாம். ட்ரோல் சொன்னா கைஸ் நான் வந்து மொபைல்ல வந்த பிறகு என்ன அழிக்கப்பட்டுதா ஒழிக்கப்பட்டுதா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால அவன் செத்தா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு மட்டும் சொல்லிக்கிறேன், மொபைல்ல வந்தவனே அடிக்கப்பட்டது ஒழிக்கப்பட்டது முடிக்கப்பட்டதா ட்ரோல். என்ன சொல்ல என்ன பேசுற நீ? அதெல்லாம் பண்ண மனிதன் கோஸ்ட் டாபிக் நெருப்பு பத்தி கொண்டு ஹேட்ச் பிடிஎஸ் போட்டு பிரிக்குது. எஸ்ஓ பிடிஎஸ் போட்டு பிரிக்குது. ரியோஸ் போன டிராஃபில ஐஜல் பண்ணி எப்படி எஸ்ஓ பிடிஎஸ்க்கு வெற்றி எடுத்து கொடுத்தானோ அதே மாதிரி எஸ்ஓ பிடிஎஸ்க்கு வெற்றி எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். மறுபடியும் இந்த இடத்துல ஜிசோஜி தன்னோட வேலையை காட்டிட்டு இருக்காங்க. A few inches later. மிலிட்டரி தாங்க ஜோனு. சாயோப்பி மறுபடியும் மரணமா? சாயோப்பி மறுபடி பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோஸ்ட் மறுபடியும் மரணம். ட்ரோலும் டாமினிக் மட்டும் இருக்காங்க. அவங்களும் தோத்துறாங்க. டாமினிக் துரத்தி அடிக்கப்படுகிறது. பீட்டஸ் உடைக்கப்படுகிறது. எது முட்டாளா? இப்ப பாரியா ட்ரோல் மட்டும் பிளேஸ்மெண்ட்காக போய் கொண்டிருக்கான். பிளேஸ்மெண்ட் எப்படியா எடுத்து தன் டீமுக்காக எப்படியா ஒரு 6 பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கர் ட்ரோல் விறுவிறு கிரு என்று கிளம்பி கொண்டிருக்கான் கைஸ். பெண்கள் அணி ஃபைட் எடுப்பேன்னு சொன்னாங்க, ஆனா ஃபைட் எடுக்கிறாங்க. யூடியூப் மகன் அடிக்கிறாங்க. அவங்க ஒரு சப்பி அணி கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. யூடியூப் மகன் நீங்க சொன்ன மாதிரி எம்பிடிஎஸ் தாக்குதல் நடத்தி கொள்றாங்க. 12 பேர் ஸ்குவாட் கிடையாது. இனிமேல் நான் எம்பிடிஎஸ்ஸையும் எஸ்ஆர்பிடிஎஸ் டார்கெட் பண்ணி அடித்தால் அடி, இடித்தால் இடி, புடித்தால் புடி, புடித்தால் இடி அப்படின்றாங்க. அவங்கள 12 பேர் கோச் மட்டும் இருக்கான். பெண்கள் டீம் இவங்களை வேட்டையாடவே வெறியோடு சுத்தலாம்.
நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க பெண்கள் அணி SRBTS MBTS ஃபைட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. இன்னைக்கு காலையில கொளுத்தி போட்டாச்சு அவங்களுக்குள்ளார. அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதே நடக்குது கேஸ். மிஸ்ஸஸ் வெட்டு புலிகிட்ட மொரத்தை கொடுத்து துரத்தடி சொன்னாரு. இத பத்தி பாட்டுலாம் வந்துருது. வேட்டையாளவே வெறியோடு சுத்தலாம். ஓ பங்கோஜி ரீகால் செய்யறாங்க கேஸ். பங்கோஜி ரீகால் செய்யறான். ஓ ரீகால் செய்யப்பட்டது. பக்கத்துல இறங்குறாங்க MBTS பக்கத்துல SOBTS இறங்குறாங்க. ஆமா SOBTSல மெதிச்ச நாக்கு அவங்க டீமோட கீ பிளேயர் MSல போய் தாக்குறாங்க. சாரி SOBTS பிளேயர் தாக்குறாங்க. சர்வேல் விசஸ் ஜீசஸ் ஆஹார மரணம். SOBTS மறுபடியும் ஆஹார மரணம் ஆகுது. SOBTSல ராட்ரிக் நாக் அவுட். ரேண்டமா வந்த பிளேயர் தான் SOBTS ரசிகர்கள் நெஞ்சு அவங்களே போட்டு சுட்டுக்கிறான். MSOB ஆள மரணம். தீசோஜி ரீகாலானா ரீகால் செய்யப்பட்டான். தீசோஜி ஓ மறுபடியும் ஒரு நாக் அவுட். ராட்ரிக் பத்தி ரீகால் ஆயிட்டான். ராட்ரிக் ஆட்டோமேட்டிக் ஆயிட்டான். ஜீசோஜி பிடிக்க போறானா? ஜீசோஜி பிடிக்க வாய்ப்பு இருக்கா? மேல போய் ஆட்டோமேட்டிக் ரீகால் எடுத்தது ரொம்ப பெருசா நல்லதா போச்சு. இவங்க 4 பேரு காப்பாத்துறாங்கடா. ஆட்டோமேட்டிக் ரீகால் இருக்கனால 4 பேரு மறுபடியும் காப்பாத்துறாங்க. ராட்ரிக் மறுபடியும் ஜீசோஜி காப்பாத்துறான். எல்லாரையும் காப்பாத்துறான். ஜீசோஜி இல்ல நம்ம மெஜிஷியனை காப்பாத்துறான். MBTS ஆள பண்ணணுமா? MBTS அவ்வளவுதான். MBTS ஆள பண்ணணும். BTS ஆள பண்ணணும். BTS ஆல பாயிண்ட் எடுக்க முடியல. மறுபடியும் BTS தடுமாறி கொண்டிருக்கிறதா? ஒன் டே டிராஃபிலையும் ஒரு தடுமாற்றம் நடக்குதா? இல்ல ட்ரோல் வந்த பிறகு மறுபடியும் டிராஃபி BTS திண்டடியுமா? பாப்பா லெட்ஸ் சீ கைஸ். இந்த மேட்ச் கொஞ்சம் ரைட்டா தவறு இழுச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் அவங்க முன்னாடி வந்து உள்ளுக்கு வந்துருவாங்க நினைக்கிறேன். SOBTS சாம்பியன்ஸ் அணி மறுபடியும் வேலையை காட்டி கொண்டு 4 பேரும் உயிரோடு இருக்காங்க. 4 பேரும் உயிரோட இருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்னு ஸ்பேஸ் தூக்குறான். SRBTS உள்ள வந்து இங்க பாரு. இவனுங்க பாரு யானை மேல உட்கார்ந்து அடிக்கிறானுங்க. யானை மேல கெட்டி கொடுத்து அடிக்கிறான். ரிஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கான். அவதான் ரிஸ்பேஸ் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். முடிக்கிறது SRBTS டாப் 5ல முடிச்சிச்சு. SOBTS வெற்றி கனியை நோக்கி போயிட்டு இருக்கு. SOBTS அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்குது. மெஜிஷியன் நாக்கு இல்ல மெஜிஷியன் நாக்குனால பரவாயில்ல. பக்கத்துல ராட் இருக்கா தூக்கிடுவான். ராட் தூக்கிட்டான். யானை எடுத்துட்டு வந்துட்டான். சொல்லி அடிக்குது அப்படின்னு ரேண்டம் பிளேயர் தான் நாக் அவுட். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ரேண்டம் பிளேயர் தான் நாக் அவுட் செய்யப்பட்டான். ஒன்னும் தவறு இல்ல. அவ்வளவுதான். ராட்ரிக் பறந்து வரான். ராட்ரிக் ஒரு நேடு ஜியூஸ் ஒரு நேடு போறான். ராட்ரிக் பறந்து மண்டல ஒரு நட்டு ஒரு நேடு. என்னடா இங்க காம்பவுண்ட்ல படுத்துட்டு இருக்கற அப்படின்னு அடி ஒரு அடி. ஏஜே பிரைம் அடிக்கப்பட்டான். ஒடுக்கப்பட்டான் கைஸ். முடிவடைந்தது. ராட்ரிக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ராட்ரிக் சொல்ல போனா 3v3 எல்லா டீம்லயும் ஒரு காய் தூக்குறாங்க. சாம்பியன்ஸ் அணி SOBTS மறுபடியும் வேலையை காட்டுது. ராட்ரிக் ஆமா ராட்ரிக் மட்டும் தான் இருக்கா. ரெண்டு நாக்கு ஆச்சு. டீபல் ரூட் வரான். உள்ளார வந்து படுத்துட்டான். ராட்ரிக் யானை எடுப்பானா? ராட்ரிக் அவ்வளவுதான் முடிவடைந்தது. பட் இதுதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 9 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. It's 9 points. SOBTS on 9 points. So it's the fourth man இல்ல. அதனால அந்த வின் எடுக்க முடியல. அதே சமயத்துல நம்ம ஏஜே பிரைம் டீம் நல்லா விளையாண்டுச்சு. TP குணால் played a better game guys. One day டிராஃபில நம்ம பென் 10 டிராஃபில முதல் மேட்ச் ஏஜே பிரைம் டீம் முடிக்குது. ஓ டைனோ பார் விடார் பாதி பக்கம் தண்ணி. அதாவது ஓப்பனிங்ல மேப்ப பாக்குறதுக்கே ஒரு கூட்டம். மேப் என்ன மாதிரி போகுது அப்படின்னு பாக்குறதுக்காகவே ஒரு கூட்டம் கைஸ். இந்த மாதிரி மேப் அங்க பாரு. அவ்வளவுதான். 100 பேர் இங்கதான் இறங்கி ஆகணும். இல்லை என்றால் வேலை ஆகாது கைஸ். இங்க பாருங்க ஒரு பீச் ஓரமா எல்லாம் அதுக்குள்ள ஜோன பிடிச்சாங்க. வெறியா பீடர்ஸ் கிட்ட MLG வந்தது. MLG வருது. ஃபைட் வருது. MLG ஒரு நாக்கு. MLG ஒருத்தனை முடிக்கிறாங்க. MLG ஒரு நாக்கு. MLG ஜாட் சாய் நாக்கு. சாய் வெளியே செத்தா முடிச்சு. முடிவாது. சாய் நாக்கு. சாய் ஆகாம மனிதன். டாமினிக் நாக்கு. சிங்கட்டோட் நாக்கு. கோஸ்ட் மட்டும் தான் இருக்கான்.
கோஸ்ட் மட்டும் தான் இருக்கான். காப்பாத்துவாங்களா? எம்எல்ஜி டீம்ல இருந்து எம்எல்ஜி வந்து ரைவல்ரி எடுக்குது. பிடிஎஸ் மறுபடியும் மரணம் அடையதா இல்ல காப்பாத்துவாங்களா? எம்எல்ஜி டீம்ல தூக்குறான் எம்எல்ஜி ஜாட தூக்குறான். மறுபடியும் ஃபைட் வருவான்னு நினைக்கிறேன். அங்க இருந்து ரொட்டேட் பண்றான். பேட்டிங் ஏஞ்சல் ஒயிட்டி பெண் அடிக்குது. ஓ நோ, மறுபடியும் என்ன பெண்களுக்கும் பிடிஎஸ்க்கு என்ன அப்படி ஒரு ரைவல்ரி நடக்குது? மறுக்கா இவங்களுக்கே ஃபைட் நடக்குது. தூக்குறாங்க டாமினிக்க தூக்கியாச்சு. டாமினிக் படுத்துக்கிட்டே போறான். பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் மறுபடியும் இடி இறக்கப்பட்டதா? ட்ரோல் கேட்டு வாங்கின முடிக்கிறாங்களா? ட்ரோலோட லெகசி முடிக்கிறதா? உடைக்கப்படுகிறதா? இடிக்கப்படுகிறதா? ஒடுக்கப்படுகிறதா? மோகன் சொன்னா கோச்சிக்க மாட்டேன்ல, சொல்லு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காதரா, கடுப்பா. ஓகே, ஐ வில் ட்ரை. என்ன இப்படிதான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா சூப்பர்கள் ஒயிட்டி. இல்ல நேடு வேற எங்கேயும் போட்டுறாங்க. இந்த நேடு போட்டதுல அந்த நேடு கரெக்ட் ஆயிடுச்சு. ட்ரோல் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நேடு போட வேணாம், கெட்டில உட்காந்துருக்கான். ட்ரோலுக்கு ஒரு இது உட்காந்துட்டான். அடுத்த நிமிஷம் உட்காந்தவன இறங்கினவன வண்டி எடுத்து வந்துமா அப்படின்னா ஐயோ எம்எல்ஜி ஜாட் ஐக்கியூ கொஞ்சம் கம்மியா இருக்க காரணத்தால அந்த மாதிரி டாமினிக் கோசோபி நாக் அவுட் செய்யப்பட்டான். டாமினிக் காப்பாத்தணும். ஏத்த பாக்கறான். பேட் ஜாட ஏத்த பாக்கறான். ட்ரோல் ஏத்த முயற்சி பண்றான். ஜாடு உள்ள போக பார்த்தான். அச்சான் ஒரு போடு. அடுத்த நிமிஷம் மறுபடியும் முடிக்கப்பட்டது. கோசோபி காப்பாற்றப்பட்டான். மறுபடியும் பிடிஎஸ் உயிருடன் வந்தது. பிடிஎஸ் சசிகல் நெஞ்சில் இப்பதான் ஒரு சந்தோஷம். பிடிஎஸ் எடுத்துட்டு கிளம்புது. 3 பேர். சாய் மட்டும் தான் நாக் அவுட். சாய் மட்டும் தான் இறந்துட்டான். இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தான். 6 பாயிண்ட்க்கு எடுத்தா கூட போதும். போச்சு. மறுபடியும் எக்ஸ்பெக்ட் கிட்ட போகுது. ஆமா இல்ல ரோமியோ ஃபயர் பிடிஎஸ் ஓஜி ஈசான் மேலே காட்ட போறான். நேடு போட்டு அவ்வளவுதான். ரோமியோ முதல் கை வந்து முடிவந்த ஃபயர் பிடிஎஸ் ஒரு காய் உலாம ஃபயர் பிடிஎஸ் மரணம் அடைய வச்சது. மறுபடியும் பிடிஎஸ் ஹால வரணுமா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அங்க பாரு எஸ்டோ பிடிஸ்ல தொட்டோ ஆவட்டும். அங்க பாரு பிரிக்கிறானுங்க பாரு எல்லாரும். என்னடா எஸ்டோ பிடிஸ் சாம்பியன்ஸ் நீ மறுபடியும் இப்படி விளையாடுறானுங்க. திருப்பி இந்த டிராஃபி எஸ்ஓபிடிஎஸ் தானா? மீண்டுமா பொறுமை காக்குறாங்க. பயங்கரமா பொறுமையா ஆடிட்டு இருக்காங்க. 4 பேர் இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம்ல மட்டும் தான் 4 பேர் உயிரோட இருக்காங்க. மத்த எல்லா டீம்லயும் மேன் லாஸ். எஸ்ஓபிடிஎஸ் சொன்ன மாதிரி ட்ரோல் இல்லாம அவனுக்கு நான் விளையாண்டே அவனு கட்டாயத்தை விளையாடணும் போலயே. அவ்வளவுதான். ஒருத்தரோட வீழ்ச்சின்னு எழுச்சின்ற மாதிரி அங்க பாருங்க மாஸ் காட்டுறாங்க பாருங்க ப்ரோ. எஸ்ஓபிடிஎஸ் பண்ணாததை இவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இல்லாத சமயத்துல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. பெரியான நேடா ஜார்டனுக்கு கனெக்ட் ஆகல. இங்க வந்து ஒரு பார்த்தா டைம் ஈஷா பண்ணுவாங்க. ஒரு வாரம் லீவ் போடுவான். அப்பன் பார்த்து டொட்டோ மாஸ் காட்டிடுவான். அந்த மாதிரி சாக்கோ இல்லாதப்போ இவங்க போட்டு குடிக்கிறாங்க. வர எல்லா டீமும் அவதான். ஏய் இங்க பாரு பிஸ்டல் அடிக்கிறான். ஜார்டன் ஒரு பக்கம். ஐயோ டேய் என்ன bro பண்றான்? ஜிபி குண ஹேக்கர் குணால அவங்க டீம் இருக்குன்னு போல. அவங்க டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. டாப் 5 வந்துட்டான்டா. ஜோர்டன் ஹைப் பண்ணானோ. ஆமாடா பாயிண்ட் எடுத்தானுங்க. எஸ்ஓபிடிஸோட வெற்றியாடா. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. அங்க பாரு. ஐயோ நியூஸ் மறுபடியும் ஒரு நாக்கு. அவ்வளவுதான். ஜீஸ் வச்சு நாக்கு மேல ஹைப் பண்ணானு.
அவ்வளவுதான் ஒரே ஒருத்தன் அங்க போய் பிஆர்டி உட்காந்துருக்கான் யாரும் தெரியாம ஜேபி டீம்ல அவ்வளவுதான் இவங்க கொடூரமான ஆளுங்க ரெண்டு பேரும் அவ்வளவுதான் வெரி 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 எஸ்ஓ பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பார்க்கப்படுகிறது கைஸ் ஆர் யூ சீரியஸ் சாம்பியன்ஸ் மறுபடியும் மீண்டு வந்தார்களா திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க இன்னமே என் ஆட்டம் சிலம்பாட்டம் ஓகே மூணாவது மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லீடு வைக்கிறாங்க எஸ்ஓ பிடிஎஸ் மீண்டும் லீட வைக்கிறாங்க லீட வந்து பாத்தீங்கன்னா முறியடிப்பாங்க நம்ம ஓஜி பிடிஎஸ் பழைய ஃபார்முக்கு எப்போ திரும்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் மறுபடியும் ஜோன் பாத்தீங்கன்னா யாசனையா ரசாக் செவர்னி ஷூட்டிங் ரேஞ்ச் இத பத்திமே இருக்கு ரெண்டு ஜோன்மே ஜோன்குள்ள இல்ல மிலிட்டரி ஜோன்குள்ள ஃபார்ம் ஜோன்குள்ள இல்ல மில்டா ஜோன்குள்ள இல்ல பிரசன்ட் ஜோன்குள்ள இல்ல கட்கா ஜோன்குள்ள இல்ல பிரிமோஸ்கே ஃபெரிபியர் இது எதுவுமே ஜோன்குள்ள இல்ல இது ஒரு மேட்டர் என்னன்னா பிளேஸ்மெண்ட் டிராஃபில அவங்க தன்னோட டிராப் லொகேஷன் எடுக்க முடியாது எடுத்தா ஜோன் அவளை மரணம் அடைய செய்யும் அதனால எல்லாருமே மாத்தி தான் இறங்கணும் அதனாலதான் பிளேஸ்மெண்ட் டிராஃபி எப்பவுமே எத்தனை தடவை நடத்தலாம் ஒரு மாதிரி ஆராசால் பொர்ரசாலா இருக்கிறது கைஸ் ஆராசால் பொர்ரசால் போல்தே கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு A few inches later 75 பேர் ப்ரோ இந்த சொல்லி என்னாச்சு எஸ்ஓ பிடிஎஸ் மேலயே பாத்துட்டு இருக்காங்க யாரா வருவாங்கனா ஆமா பிடிஎஸ் குதிக்குமா உள்ள வராங்க குதிக்கிறாங்க ஆமா சொன்ன மாதிரி குதிக்கிறாங்க அங்கேயே குதிக்கிறாங்க வந்துட்டு இருக்காங்களா இல்ல அவங்க காரணம் தான் போறாங்க ஆர்டர் போறாங்க ஜீஸ் அண்ணா இங்க தான் இல்ல பெண்கள் அணிக்கிட்டு இறங்குறாங்க பெண்கள் இறங்கும் போது பெண்கள் ஏதா நடக்க போதா சா இறங்கிட்டான் பெண்கள் இறங்குறாங்க பெண்கள் அணிக்கிட்டு இறங்குறாங்க பெண்கள் 3 பேர் தான் இருக்காங்க பெண்கள் ஜஸ்ட் 3 பேர் தான் ஐயோ ஏய் என்ன நடக்குது என்னண்ணே ஸ்டீம் பாத்தா ரிட்டர்ன் பண்ணி விட்டீடா வாத அங்க போய் சாய சிங்கக்கார முடிக்கிறாங்க மன்னம் பெண்கள் டீம் தோல் முடிக்கிறாங்க பெண்களை நீ இவ்வளவு லூட்டு வச்சிருந்த வீட்டை முடிச்சிருச்சா இங்க பாருங்க ஒரு காய் கூட உள்ள 3 பேர் உயிரோட இருக்காங்க சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்ல சார் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது கைஸ் 6000 போல பாருங்க கைஸ் பாது லவர் கவலைக்கு போறீங்க சார் சுத்தம் பண்ணுங்க மரகாவலி எடுத்து ஆள்ல போட்டுங்க கைஸ் ஆள்ல போட்டுங்க மறுபடியும் போடு பொறிச்சுக்கிறாங்க எஸ்ஓ பிடிஎஸ் யோயோ சார்சா பிடிஎஸ் 4 பேரு ஃபயர் பிடிஸ்ல 4 பேரு சார்சா பிடிஸ்ல 4 பேரு வாச்சி பொலிக்கிறாங்க ப்ரோ இவர் எஸ்ஓ பிடிஸ் அந்த இடத்தை பிடிச்சி வரவங்க நேடு போட்டு வாயில போட்டுருக்குது அவ்வளவுதான் அடுத்த ஐயோ 9 கில்லு பிரிக்குதா எஸ்ஓ பிடிஸ் பிரிக்குதா எஸ்ஆர் பிடிஸ் பிரிக்குது எம்பிடிஎஸ் கிட்ட ஃபைட் எஸ்ஆர் பிடிஸ் மெடிசனை தூக்கிட்டாங்க டீம் 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல அலைவா இருக்காங்க ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் டாப் 5 டீம்ல வர போறா டாப் 5 டீம்ல வரதுக்கு எஸ்ஓ பிடிஸ் ஃபயர் பிடிஸ் அப்புறம் வந்து எஸ்ஆர் பிடிஸ் நம்ம எம்பிடிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க யார் டாப் 5 டீம்ல வர போறாங்க ஃபயர் பிடிஸ் வந்துட்டாங்க எஸ்ஓ பிடிஸ் பக்கத்துல வந்துட்டாங்க ஃபயர் பிடிஸ்ல 4 4v4 நடக்குது 4v4 ல என்ன நடக்க போகுது 4v4 ல என்ன நடக்க போகுது ஏதாவது வேலைய காட்ட போதா தெரியலையே யானை எடுத்து சோழர் கொடி பறக்குது வந்துருக்கான் அந்த பக்கம் சோழர் கொடி பறக்குது யானை எடுத்து அடிச்சுக்கிறான் ஒருத்தன் முடிச்சு விட்டாங்க இந்த ரெண்டே பேர் தான் ஃபயர் பிடிஸ்ல இஷான் இருக்கான் ஐயோ எஸ்ஓ பிடிச்சா இப்படி அடிக்குது வா இஷான் நாக்கு கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கான்
டாப் 5 வந்துட்டான். டாப் 5 வந்துட்டாங்க. டாப் 5 வந்துட்டாங்க. ஐயோ எஸ்ஓ பீட்டஸோட எழுச்சி, எஸ்ஓ பீட்டஸோட வன்மம், எஸ்ஓ பீட்டஸோட வெறி. இந்த பக்கம் பார்த்தா எம்பிடஸ் இருக்கு. போச்சு அவரை எம்பிடஸ். எஸ்ஆர் பீட்டஸ் ஸ்ரீபுர குடிச்சு புட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. 2 பீட்டஸுமே இருக்கு. அவரோட 2 பீட்டஸ் இங்க தான் இருக்கு. பாப்போம். எம்பிடிஎஸ் எஸ்ஓ பிடிஎஸ் டாப் 3ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஐயோ எஸ்ஓ பீட்டஸ் ஜோன் இருக்கு. இன்னும் எஸ்ஓ பீட்டஸ் ஜோன் இருக்கு. இன்னும் எஸ்ஓ பீட்டஸ் ஜோன் இருக்கு. ஸ்டில் எஸ்ஆர் பீட்டஸ் வருது. எஸ்ஆர் பீட்டஸ் வருது. எஸ்ஆர் பீட்டஸ் வருகிறான். எஸ்டிஆர் வந்து ஜோனை எடுக்கிறான். என்ன நடக்க போகுது? வந்த உடனே ஒரு நேடு வருது எஸ்டிஆருக்கு. ஒண்ணாகல. நேடா போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஜோன் எடுக்க போறாங்க? ஹை ரேஞ்ச் வெரியான பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா ஜோனை கவர் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர் மெடிசியா நாக்க செய்யப்பட்டான். உள்ள வராங்க. யூஸ் ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணா. மறுபடியும் டெம்பரேட் போடுறாங்க. எஸ்ஆர் பீட்டஸ் எஸ்ஓபிடிஎஸ் அடிக்குது. மறுபடியும் ஒரு நேடு ஒண்ணாகவில்லை. மறுபடியும் ஒரு நேடு ஒண்ணாகல. டெம்பரரி நேடு எல்லாம் தாண்டி போடுறாங்க. சர்க்கார் முன்னாடி போயிட்டு இருக்கான். பங்குக்கு ஒரு நேடா. பங்கு நேடு கரெக்ட் ஆகல. கரெக்ட்டா இந்த ஈவென்ட் அதுவுமா செம்மையா ஷீல்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ஆமா ஷீல்ட வெறியா போட்டாங்க ப்ரோ. மெடிசல்லாம் ஷீல்ட போட்டு வெறியா வச்சுக்கிறான். பங்கோஜி நாக்கு. பங்க் ஹைப்பர் சார்ஜ் டிஸ்பிளேஸ் நாக்கு. இந்த எஸ்டிஆர் ரெஸ்கார்ட் மட்டும் தான் இருக்கான். எஸ்ஆர் பீட்டஸ் டாப் 3 பாயிண்ட் அப்படியே எடுத்துட்டாங்க. எஸ்ஓ பீட்டஸோட வெற்றியா. டொட்டோவை தூக்குறாங்க. மேல போய் கசகா அப்படின்னு ஜியூஸ்லாம் தாண்டி அடிக்கிறான். ரெண்டே டீம் எம்பிடிஸ் 2 பேர் இருக்காங்க. சர்வேவில் அங்க 4 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான். முடிக்கிறாங்களா? ராட்ரிக் முன்னாடி வரான். ராட்ரிக் ஜோன் இல்ல. சர்வே கிட்ட ஜோன் இல்ல. எம்எஸ்எல் மட்டும் ஜோன் இல்ல. முடிக்கிறாங்க. போடுறாங்க. அம்மா சோபி முடிங்க. பிடிஎஸ் போட்டு பிரியுது. வச்சு வெளுக்குது. சொல்ல போனா சாங்கோ இல்லாம தான் ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் அருமையா வளர்ந்துட்டு இருக்குது. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் சாங்கோ இவ்வளவு நாள் கீழே வளைய பார்த்துருக்கானா. சொல்ல போனா சாங்கோ இல்லாம தான் ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் அருமையா வளர்ந்துட்டு இருக்குது. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் சாங்கோ இவ்வளவு நாள் கீழே வளைய பார்த்துருக்கானா. இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேறிட்டு முட்டி போட்டு அமுகு டுமுகு அமால் டுமால்.